அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு வெற்றியோ ஒரு கீர்த்தியோ உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க, இறைச்சி வைக்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அற்புதம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை ஆர்வமாக செய்து வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள், இன்பமயமான நாள். இந்த நாள் மனதிற்கும் ஒரு சுகமான இன்பத்தை கொடுத்து அற்புதமாக செல்லக்கூடிய நாள். சூப்பராக, அதாவது எத்தனை தடங்குகள் இருந்தாலும் அத்தனை தடங்களையும் விலக்கி இன்பத்தை தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாரான நாள். கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிரும் நாளாக அமையும். துலா ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தரக்கூடிய நாள். உங்களுடைய புத்தி கூர்மை இன்று பளிச்சிடும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு பெருமை தேடி வரும். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழகுது. மன வேதனையும் பண விரயமும், சுருக்கமாக சொல்லப்போனால் சிக்கலான நாள். விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய கருணை, இரக்கம், உதவி, பரிவு இதெல்லாம் ஏற்படுகிற நாள். அதனால் வண்டி வாங்க சொல்ல கவனம் செல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் வெளியில் எங்கன்னா சுற்றுலா செல்ல வேண்டிய சூழ்நிலை, இல்லை கோயிலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை, சொந்தக்கார வீட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா மிக கவனமாக செல்லணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து நிதானமாக வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அதே போல் சொந்தக்கார வீட்டுக்கு சென்றாலும் நீங்கள் அன்பு மழையில் நடுவீங்க. அற்புதமான நாள். இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல் கவனமாக செல்லுங்க. இக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பல்ல பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.